இரண்டாவதாக கோவை மண்பானூர் அரபிக் கல்லூரியினுடைய துணை முதல்வரும் உஸ்தாத் அல் அசாதிதா ஹாஜா மொயினுத்தீன் இம்தாதி ஹசரத் அவர்களை இந்த மரியாதைக்குரிய முகமது அலி ஹசரத் அவர்கள் விருதை வழங்கி கௌரவிப்பார்கள். கொடுவாய்கள் ராஷிதுல் உலமா அவர்கள் கிதாபை வழங்கி கௌரவப்படுத்துவார்கள். மாநகர தலைவர் ஐயூப் அஃபரி, மரியாதைக்குரிய ஈரோடு ஹபீபுல்லா ஹசரத் அவர்களுக்கு ஹதியாவை கௌரவிப்பார். மண்பானூர் அரபிக் கல்லூரியினுடைய பேராசிரியர் PS நசீர் அஹமது உலூவி ஹசரத் அவர்களுக்கு மேட்டுப்பாளையம் மௌலானா மௌலவி அல்-ஹாஃபிஸ் ஜாபர் சாதிக் ஹசரத் அவர்கள், பேராசிரியர் தைசுல் பரக்காத் அரபிக் கல்லூரி ஹசரத் அவர்களுக்கு அத்தார் இமாம் அவர்கள் நினைவு பரிசை வழங்குவார், விருதை வழங்குவார். கோவை மாவட்ட அரசு காஜி யஹ்யா உலூவி அப்துல் ரஹ்மான் ஹசரத் அவர்கள், இந்தாதி ஹசரத் அவர்கள் ஹதியா அவர்கள். அமரபாளையம் மதஹருல் அரபிக் கல்லூரி முதல்வர் முகமது மொஹிதீன் தாவூதி MA ஹசரத் அவர்களுக்கு மேட்டுப்பாளையம் வட்டார தலைவர் நூருதீன் ஹசரத் அவர்கள் ஷீல்டு நினைவு விருதை வழங்குவார்கள். சிராஜுதீன் நாகரி ஹசரத் அவர்கள் யஹ்யா வழங்குவார்கள். சங்கீதுரிய அரசு காசி அவர்கள் ஹதியா ஐயூப் சித்திரா ஐயூப் கோவை மர்கசுல் ஹிதாயா அரபிக் கல்லூரியின் ஸ்தாபகர் மற்றும் முதல்வர் என் அப்துல் ஹக்கீம் இம்தாதி ஹசரத் அவர்களுக்கு விருதை மாவட்ட தலைவர் அப்துல்லா ஹசரத் அவர்கள் வழங்குவார். கிதாபினை அப்துல் அஜீஸ் பாக்கரி ஹசரத் அவர்கள் வழங்குவார்கள். ஹதியாவை மாநகர துணைத் தலைவர் முகமது இப்ராஹிம் உலூவி ஹசரத் அவர்கள். மர்கசுல் ஹிதாயா தாவத் இஸ்லாமிய அரபிக் கல்லூரியினுடைய பேராசிரியர் முகமது மொஹிதீன் அஸ்ஹரி சகாஃபி மொஹிதீன் சகாஃபி ஹசரத் அவர்களுக்கு கலீமுல்லா ஹசரத் அவர்கள் விருதை வழங்குவார்கள். மேட்டுப்பாளையம் மௌலவி முகமது இப்ராஹிம் சிராஜி ஹசரத் அவர்கள் கிதாபுகளை வழங்குவார்கள். செல்வகுளம் ஜாகிர் ஹுசேன் சிராஜி ஹசரத் அவர்கள் ஹதியா வழங்குவார்கள். ரெண்டு யார் வாங்குறாங்கன்னு காமிச்சிட்டு மௌலானா முகமது ரஃபீக் அமீதி ஃபாசில் சகாஃபி பேராசிரியர் ஜாமியா ஷேக் ஆதம் அகாதமி ஹசரத் அவர்களுக்கு கலீமுல்லா ஹசரத் அவர்கள் விருதினை வழங்குவார்கள். முகமது ஹுசைன் தாவூதி ஹசரத் அவர்கள் கிதாபினை வழங்குவார்கள். திருப்பூர் வளையல்மேட்டுப்பாளையம் வட்டார முன்னாள் தலைவர் நாசர் ஹசரத் அவர்கள்
ஃபைசுல் பரக்காத் அரபிக் கல்லூரி பேராசிரியர் எம்ஜி நிஜாமுதீன் காஷிபி. இது தோணுங்க. ஹசரத் அவர்களுக்கு முகமது அலி ஹசரத் அவர்கள் ராஷிதுல் உலமா விருதினை வழங்குவார்கள். இரண்டாவதை கொடுவாரி அலி ஹசரத் அவர்கள் வழங்குவார்கள். ஹதியாவை ஈரோடு சாசி அவர்கள். சங்கைக்குரிய எங்களுடைய உஸ்தாத் சாத்தியதா கொடுவாயூர் அலி ஹசரத் அவர்கள் பேராசிரியர் முதல்வராக ஜாமியா ஷேகாத்தாம் அகாடமியில் மட்டுமல்ல கோவை மாநகரத்தில் நீண்ட காலம் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் மார்க்க கல்வியை போதித்து வழிகாட்டக்கூடிய உஸ்தாத் அவர்களை ராஷிதுல் உலமா விருது வழங்குவார்கள். அஹமதுல்லா சத் அவர்கள் கிதாபை வழங்குவார்கள். கோவை அரசு காசி மாவட்ட அரசு காசி அவர்கள் அதிகம். இன்ஷா அல்லாஹ் லோகருடைய ஜமாத்திற்கு பிறகு காலையில் நடைபெற்ற பேச்சு போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கான பரிசளிப்பும் தொடர்ந்து மூத்த உலமாக்களுடைய நெகிழ்வான சந்திப்பும் நடைபெற இருக்கிறது. லோகம் தொழுந்தவுடன் கோவை மாவட்ட ஜமாத் உலமா சபையினுடைய முன்னாள் தலைவர் அப்துல் அஜீஸ் பாக்கரி அவர்கள் சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். அனைத்து நிகழ்விலும் கலந்து இறுதி வரை சிறப்பிக்க வேண்டுமாய் மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 1 காலத்தில்